ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1935ல விளையாடப்பட்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பால் கிறிஸ் vs வில்லியம் வின்டர் அப்படின்ற ரெண்டு பிளேயருக்கு நடுவில் விளையாண்ட கேம் தான். இதில் வந்து பால் கிறிஸ் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நான் கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டாக கேமுக்குள்ளே போகலாம். இப்போ ஒயிட் கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ C5 ரெஸ்பாண்ட் பண்றாரு. இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். இப்போ நைட் F3 நைட் F6. இந்த இடத்துல இமிடியேட்டா நைட் F6 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா ஒயிட்டோடைய பானை வந்து இன்வைட் பண்றாரு. ஒயிட் என்ன பண்றாரு, அவருடைய பானை ஃபர்தரா புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ நைட் D5. ஸோ திருப்பி இந்த நைட் வந்து D5க்கு வர்றாரு. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து பிளாக் வந்து 2 வாட்டி மூவ் பண்ணிட்டாரு. இப்போ நைட் C3. ஒயிட் வந்து அவருடைய இன்னொரு நைட்டை இப்போ டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல இமிடியேட்டா நீங்க இப்போ உங்களுடைய பானை வந்து D4க்கு கூட அட்வான்ஸ் பண்ணலாம். இந்த வேரியேஷன் எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா C takes D4. இப்போ நீங்க நைட் takes D4 ப்ளே பண்ணலாம். நைட் takes D4க்கு அப்புறமா இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிளேபிளான பொசிஷன் தான். பட் எனிவே கேம்ல வந்து ஒயிட் வந்து நைட் C3 ப்ளே பண்றாரு. இப்போ நைட் takes D5. இந்த இடத்துல நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பிளாக்குடைய சென்டர் பான் வந்து இந்த இடத்துல வந்து டபுள் ஆகுது. ஸோ இந்த பான் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல பான் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பிளாக் உடைய ஈபான் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிவியேட் ஆகி டிக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ D4 புஷ் பண்றாரு ஒயிட். ஸோ D4 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் தான். அவருடைய சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்போ ஃபர்தரா பிளாக் வந்து இந்த பானை திருப்பி கேப்சர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய பான்ஸ் இங்கே ட்ரிபிள் ஆயிடும். இந்த இடத்துல நம்ம குயின் டெக்ஸ் D4 ப்ளே பண்ணலாம். நீங்க என்னதான் நைட்டை டெம்போட கொண்டு வந்தாலுமே இந்த இடத்துல வந்து திருப்பி குயின் டெக்ஸ் D5 ப்ளே பண்ணிக்கலாம். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களால இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பானை சேஃப்கார்ட் பண்றதுக்காக பிளாக்குடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பும் வந்து இந்த இடத்துல இன்னும் ஆக்டிவேட் ஆகல. அண்ட் வேணும்னா உங்களுடைய குயினை நீங்க எடுத்துட்டு வந்து இங்க ஒரு செக் தரலாம். பட் உங்களுடைய குயினை நீங்க எடுத்துட்டு வந்து செக் கொடுத்தாலுமே சிம்பிளா நம்ம பிஷப் D2 ப்ளே பண்ணி நம்மளுடைய பொசிஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் எனிவே கேம்ல வந்து பிளாக் வந்து அந்த மாதிரியான ஒரு தவறை பண்ணல. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய D பானை வந்து புஷ் பண்றாரு. D6 ப்ளே பண்றாரு. இப்போ பிஷப் G5. பிஷப் G5 மூலியமா குயினுக்கு வந்து ஒரு அட்டாக் வருது. இப்போ அதை வந்து திருப்பி குயின் மூலியமா ஒரு செக் கொடுத்து அவருடைய குயினையும் வந்து ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போறாரு. இப்போ குயின் A5 செக் வரதுனால இந்த இடத்துல பானை வச்சு பிளாக் பண்றாரு ஒயிட். பானை வச்சு பிளாக் பண்ணதுமே இப்போ இமீடியட்டா வந்து C takes D4 ப்ளே பண்ணி செக்கை பிளாக் பண்ற பானையை பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட் காமனா என்ன பண்றாருன்னா அவருடைய பீஸை வந்து டெவலப் பண்றாரு. அதாவது பிஷப் D3 ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து E6 வந்து ஒரு நல்ல வேரியேஷன். இந்த இடத்துல E6 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவும் கூட. இந்த இடத்துல E6க்கு அப்புறமா உங்களால வந்து பிஷப் டெக்ஸ் E6ம் ப்ளே பண்ண முடியாது. நீங்க பிஷப் டெக்ஸ் E6 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் D4 அவைலபிளா இருக்கு. நைட் டெக்ஸ் D4 மூலியமா பிளாக் உடைய சென்டர் பான் ஒன்று போகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பிளாக்கு இருக்கிற இந்த ரெண்டு சென்டர் பானுமே வந்து ஈஸியா ஃபால் ஆயிடும். இப்போ இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்போ திருப்பி பிளாக் வந்து நைட் C6 ப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த இடத்துல பிஷப் B5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை ஃபர்தரா பின் பண்ணலாம். இப்போ நீங்க குயின் C7 வரீங்கன்னா கூட நம்ம இந்த இடத்துல வந்து சிம்பிளா குயின் E2 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பிஷப் மேல அதிகமான பிரஷரை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த கிங்கும் பாத்தீங்கன்னா பிஷப் உடைய ஸ்கேன்ல தான் இருக்காரு. ஸோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப் டெக்ஸ் E6 ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க F டெக்ஸ் E6 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி நைட் டெக்ஸ் D4 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் டெக்ஸ் D4 மூலியமா திருப்பி இந்த பானுக்கு வந்து ஒரு அட்டாக் இருக்கும். நம்ம திருப்பி குயின் எடுத்துட்டு வந்து கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய பிஷப் வந்து அழகா B5க்கு போகலாம். கிங்குக்கு வந்து ஒரு சூப்பரான செக் வரும். ஒயிட்டோடைய ரெண்டு பிஷப்புமே பார்த்தீங்கன்னா கிங் சைடில் வந்து சூப்பராக வந்து கோஆர்டினேட் பண்ணி கிங்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் E6 வந்து ஒரு நல்ல ட்ரைன்னு சொன்னேன். பட் எனிவே இந்த பொசிஷன் வந்து பிஷப் D3 ப்ளே பண்ணுறாரு ஒயிட்டு. பிஷப் D3க்கு அப்புறமா இப்போ பான் டெக்ஸ் பான். இப்போ பான் டெக்ஸ் பான் மூலிமா இந்த இடத்துல வந்து குயின் வந்து கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் வந்து கேர்லெஸ்ஸாக வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல C takes B2 இருக்கும். C takes B2 மூலிமா நம்ம ரூக்கை வின் பண்ணிடலாம். அண்ட் கிங்குக்கு வந்து ஒரு செக் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இதுக்காக ஒயிட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல ஒயிட் வந்து சிம்பிளாக கேன்சல் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ C takes B2 தான் ப்ளே பண்ணுறாரு பிளாக். இப்போ ரூக் B1 வராரு. ரூக் B1க்கு அப்புறமா இப்போ D takes E5. ரெண்டு சென்டர் பானும் இப்போ வந்து பிரிஞ்சாச்சு. இப்போ நைட் டெக்ஸ் E5 ப்ளே பண்றாரு ஒயிட். இந்த இடத்துல பிஷப் D6 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளெண்டர் ஆகி போச்சு. இந்த பிஷப் D6னால இப்போ பிளாக்கு வந்து ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அந்த மூவ் என்னன்றதுன்னு வேணும்னா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல பிஷப் D6 ப்ளே பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து F6 புஷ் பண்ணலாமே. நம்ம இந்த நைட்டையும் இந்த பிஷப்பையும் ஏதாவது ஒரு பீஸை நம்ம வின் பண்ணிடலாமே நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல சிம்பிளா குயின் B5 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் B5க்கு அப்புறமா இப்போ உங்களுடைய பானை நீங்க ஃபர்தரா புஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நைட் டெக்ஸ் D6 ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரூக் அட்டாக்ல இருக்காரு. அண்ட் குயின் வந்து கிங்கை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஒயிட்டோடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவா இருக்காரு.
அண்ட் நெக்ஸ்ட் ரூக்கோ வந்து கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக வருவார். ஸோ இந்த ஒரு ஹெவியான அட்டாக்லேருந்து கண்டிப்பாக பிளாக்கால தப்பிக்கவே முடியாது. ஸோ இந்த பிளெண்டருக்கு அப்புறமா ஒயிட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மூவ் இருக்கு. அந்த மூவ் என்னன்றது வேணும்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் F6 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். இந்த நைட் சாக்ரிஃபைஸை வந்து பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த பிஷப் வந்து இப்போ ஃபயர்ல இருக்கு. இப்போ கிங் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் H5 செக்குக்கு வராரு. குயின் H5 செக்குக்கு அப்புறமா இப்போ உங்களால வந்து கிங்கை வந்து G8லயும் போட முடியாது, கிங்கை F8லயும் போட முடியாது, கிங்கை E6லயும் போட முடியாது. எங்க போனாலுமே பிளாக் உடைய கிங்குக்கு ஆபத்து தான். சப்போஸ் உங்களுடைய கிங்கை நீங்க F8ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து ரூக் FE1 வருவாரு. ரூக் FE1க்கு அப்புறமா இப்ப பிஷப் E6, பிஷப் E6 மூலமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த D8 ஸ்கொயரை வந்து இந்த ரூக்கு கிட்ட இருந்து காப்பாத்துறோம். ஏன்னா இந்த இடத்துல குயின் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து ஒரு டெட்லி செக்மேட்டை வந்து ஒயிட் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம ரூக் E3 பிளே பண்ணி ரூக்கை வந்து சூப்பரா லிஃப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரூக் F3 செக் வருவாரு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக்கால தப்பிக்கவே முடியாது. இந்த இடத்துல சப்போஸ் நீங்க கிங்க G8ல போட்டா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குயின் E8 செக் தரலாம். குயின் E8 செக்கு அப்புறமா உங்களுடைய பிஷப்பை தான் குறுக்குல போடணும். இப்போ திருப்பி நம்ம இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக்கோடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பும் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுடைய டார்க் ஸ்கொயர் பிஷப்பையும் வச்சு இந்த பிஷப்பை பின் பண்ணி வின்னும் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லி செக் மேட்டிங் பேட்டர்னும் இருக்கு கொஞ்சம் மூவ்ஸ்ல. சப்போஸ் இந்த பொசிஷன்ல கிங் E6 பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக்கு. இப்போ பிஷப் F5 செக் வரும். பிஷப் F5 செக்குக்கு அப்புறமா இந்த பிஷப் வந்து நம்ம சாக் பண்றோம். இந்த பிஷப்பை சப்போஸ் கிங் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து சிம்பிளா பிஷப் D8 போட்டுக்கலாம். பிஷப் D8 மூலமா நம்ம வந்து குயின் அட்டாக் பண்றோம் அண்ட் கிங்குக்கு வந்து ஒரு டைரக்டான செக். இந்த இடத்துல நம்ம குயினையும் வின் பண்ணிடலாம். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களால கிங்கை வந்து எங்கேயுமே கொண்டு போக முடியாது. இந்த இடத்துல வந்து G6 வச்சு பிளாக் பண்றாரு கேம்ல பிளாக். G6 வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் பான் மூலமா இந்த பானை திருப்பி சாக் பண்றாரு. இந்த பிஷப்பை வந்து பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா பிளாக்கு வந்து ரூக்கே போயிடும். ஸோ பிளாக்கு வந்து வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு பிஷப்பும் பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய கிங்கை வந்து சூப்பராக ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரூக்கை வந்து செக்மேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பிஷப்பை பிளாக் எடுத்து தான் ஆகணும். அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து பான்டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணுறாரு. இப்போ குயின் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இப்போ பிஷப் F5. இந்த இடத்துல பிஷப் F5 பிளே பண்ணி அவருடைய பிஷப் வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு பிளாக். பட் இது வந்து ரொம்ப லேட்டு. இப்போ ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக்கை வந்து ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வராரு. இந்த ரூக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இந்த E5ல ஃபுல்லா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் இந்த செக்மேட் நீங்க தடுக்காம வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து குயின் H7 நம்ம செக் தரலாம். குயின் H7க்கு அப்புறமா இப்போ கிங் F8க்கு அப்புறமா இப்போ பிஷப் H6 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ரூக் E5ல இருக்கிற முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங் செக்மேட் ஆகிறதுக்கு இந்த ரூக் வந்து கிங் E5லயே வர விடாம தடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த ரூக்கை நம்ம பிளாக் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா பிளாக் பிஷப் வச்சு இந்த ரூக்கை பிளாக் பண்றாரு. பிஷப் வச்சு பிளாக் பண்ணதுமே இமீடியட்டா இந்த ரூக்கை வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்றாரு ஒயிட். இப்போ பான்டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் F6 செக் வருது. குயின் F6 செக்குக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக் வந்து டோட்டலா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த பொசிஷன்ல சப்போஸ் நீங்க வந்து கிங் G8 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குயின் டெக்ஸ் G6 செக் தரலாம். இப்போ நீங்க H8 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா நம்மளுடைய பிஷப் வச்சு ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் வந்து கண்டிப்பா செக்மேட் ஆயிடுவாரு. நீங்க சப்போஸ் E8 போறீங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து குயின் E6 செக் தரலாம். குயின் E6 செக்கு அப்புறமா இந்த இடத்துல திருப்பி கிங் வந்து F8க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், கிங்கால வந்து D8க்கு வர முடியாது. பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிஷப் H6 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ கிங் பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே ஈஸியா செக்மேட் ஆயிடுவாரு. ஸோ ஒயிட் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அட்டாக்கிங் கேம்னே சொல்லலாம். இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.